السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம வழியில் தராவி தொழுகையும் மற்ற இபாதத்தையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆன் ஷரீஃபை கொடுத்து மிகப்பெரிய மூஜிசாவாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் சில சூறாக்களுக்கு நபிமாருடைய பெயர் உண்டு. அதில் ஒரு சூரத் இப்ராஹிம். இந்த சூறாவில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு தௌஹீதை எடுத்து வைப்பதற்காக, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை எந்த நபி வந்தார்களோ அந்த நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக எத்தி வைப்பார். அப்படிப்பட்ட நபியாக வரக்கூடிய வரிசையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வரான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம், அவருடைய தந்தையுடைய தொழில் சிலைகளை செய்து விற்பது. அந்த இடத்திலே அதனுடைய வாரிசு அல்லாஹ் தஆலா அவருடைய மகனை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பி வைக்கிறார். மிகப்பெரிய போராட்டம். வெளியில் போராட்டம் என்பது வேறு, வீட்டிலேயே போராட்டம். தௌஹீதை நபி அவர்கள் எத்தி வைக்கிறாங்க. அவருடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையின் பெயர் ஆசர். அவங்க உறுதியாக இருக்கிறார், நாங்கள் இந்த சிலையைத்தான் வணங்குவோம், என்னுடைய தொழில் என்பதாக சொல்லிட்டாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக வெறுமனே சொல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து சிந்தித்து மக்களுக்கு இந்த தௌஹீதை ஈமானை புரிய வச்சார். ஆகவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல, அவர்கள் ஒரு சமுதாயம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஒரு சமுதாயம் என்றால் பலவிதமான மக்கள் இருப்பான். ஆனால் தனி மனிதராக ஒரு சமுதாயத்தை உருவாக்கினான். ஆகவே தான் அல்லாஹ் தஆலா அவர்களை சமுதாயம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப யோசித்தார். நட்சத்திரனை பார்த்தாங்க, சூரியனை பார்த்தாங்க, சந்திரனை பார்த்தாங்க, இரவை பார்த்தாங்க, பகலை பார்த்தாங்க. எல்லாம் வருது போகுது, இதை இயக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான், அவர்தான் அல்லாஹ் தஆலா என்பதாக தீர்மானத்திற்கு வந்தார். சூரியன் வருகின்ற பொழுது இதுதான் கடவுளாக இருக்கும் என்பதாக நினைத்தாங்க. அக்பர் பெரியது என்பதாக சொன்னாங்க. சூரியனும் மறைகின்ற பொழுது இல்லை, இவைகளெல்லாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வஸ்து என்பதாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆகவே தான் அவர்களை அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவருடைய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் ஆணித்தரமாக இருக்கும். ஈமானோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுவார். அவர் சொல்றாங்க, கஅபத்துல்லா கட்டி முடித்ததற்கு பிறகும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வைதகால இப்ராஹிம் ரப்பிஜல் ஹாதல் பலத் ஆமினா. இந்த மக்காவை, ஹரம் ஷரீஃபை நல்ல பூமியாக ஆக்கி வைங்க. அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அச்சமற்றவர்களாக ஒரு பாதுகாப்பான பூமியாக வேண்டும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்கிறான். அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். இன்று வரை மக்கா பாதுகாப்பாக இருக்கிறது. எத்தனையோ மக்கள் போய் வராங்க. அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொட்டி கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா ரிஸ்கை அவர்களுக்கு விசாலமாக ஆக்கிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, பிரார்த்தனை, அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரித்து கொண்டான். வேலும் துவா கேட்குறாங்க, வஜ்ருபனி வபனிய அந்நாபுதல் அஸ்னாம். இந்த பூமியை
பாதுகாப்பான பூமியாக ஆக்கிவை என்பதாக துவா செய்து அடுத்து துவா கேட்கிறாங்க, என்னையும் என்னுடைய குழந்தையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பு, நாங்கள் எங்களை தவிர்த்து விடு என்பதாக துவா செய்கிறான். அந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை அவங்க அந்த கொள்கையில் இருக்கிறார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவருடைய குழந்தையின் மூலமாக ஷிர்க் என்பது இல்லை. அவர்களும் நபி, அவருடைய மகனையும் அல்லாஹ் தஆலா நபியாக ஆக்கி வைத்தான். ஏன்? அவருடைய பிரார்த்தனையை துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். மேலும் சொல்றாங்க, ரப்பி இன்னஹும் அல்லன்ன கஸீர மினன் நாஸ், இந்த சிலைகள் எல்லாம் இருக்கிறது ஏனைய மக்களை வழிகெடுத்து விட்டது, ஏனைய மக்களை வழிகெடுத்து விட்டது என்பதாக சொல்லி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான மனதில் இருக்கக்கூடிய அந்த தௌஹீதை எடுத்து வைக்கிறான். சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஏகத்துவத்தை, சில மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, சில மக்கள் ஏற்கவில்லை. அதை நபி அவர்கள் பக்குவமாக சொல்றாங்க, ஃபமன் தபியனி ஃபஇன்னஹு மின்னி. நபி சொல்றாங்க, என்னுடைய தௌஹீதை என்னுடைய ரிசாலத்தை நான் எத்தி வைக்கின்றேன், எவர்கள் அதை பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த தௌஹீதை நான் எத்தி வைக்கிறேன், நபி என்பதாக எத்தி வைக்கிறேன், இதை ஃபாலோ பண்றவங்க என்னை சார்ந்தவங்க. மேலும் சொல்றாங்க, இங்குதான் நபியினுடைய அந்த அம்சம் புரிகிறது. வமன் அசானி, எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ, என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லையோ, தவறிலே இருக்கிறாங்களோ, இன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக ரப்பே நீந்தான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீந்தான் ரஹமத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்பதாக அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டார்கள். அப்போ நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்றவங்க, ஈமானை எடுத்து கொண்டவர்கள், என்னை சார்ந்தவர்கள் மாறு செய்கிறாங்க என்று சொன்னால் அதை மன்னிப்பது நீந்தான் ரப்பே என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறான். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணமாக இருக்கிறார். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க துவா, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். ரப்பனா, ரப்பே நிச்சயமா நீ அறிந்தவனாக இருக்கிறாய், நாங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறோமோ அதையும் அறிகிறாய், எதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ அதையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய். ஆகவே எங்கள் உள்ளத்தில் இருப்பதை நீதான் அறிந்தவனாக இருக்கிறாய் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்ட துவா. மேலும் சொல்வாங்க, வமா யஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா, அல்லாஹ்விற்கு எதுவும் மறைந்ததாக இல்லை, பூமியில் இருக்கட்டும் வானத்தில் இருக்கட்டும், எதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதாக சொல்வாங்க. இந்த துவா எவர் ஓதுகிறாரோ தவறு என்பதை செய்ய மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். ஒன்று வானத்திற்கு மேலே இருக்க வேண்டும், பூமிக்கு மேலே இருக்க வேண்டும், அல்லது வானத்திற்கு கீழே இருக்க வேண்டும், அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கின்ற பொழுது மனிதன் எங்கே தவறு செய்வான்? ஆகவே இப்படிப்பட்ட துவாவை செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டான். ஆகவே தான் அல்லாஹ் தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்ற, வத்தஹதல்லா இப்ராஹிம ஹலீலா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பராக ஆக்கி கொண்டான். அனைவரும் அல்லாஹ்வோடு நட்போடு இருக்கணும், அல்லாஹ்வுடைய மஃபிரத் கிடைக்கணும் என்ற ஒவ்வொரு அடியாரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தேர்ந்தெடுத்து கொண்டான். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் உண்டான ஈமான், அவரிடத்தில் உண்டான அந்த தௌஹீத் மிக மிக உறுதியாக இருந்ததால் அல்லாஹ்வே அந்த நபியை வத்தஹதல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா நண்பராக ஆக்கி கொண்டார் என்பதாக திருக்குர்ஆனுடைய வசனம் சொல்கிறார். மேலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தரூரே இப்ராஹிம் நமக்கு தெரியும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ ஸலவாத்து சொல்லு, பரக்கத்து செய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நபி கேட்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, எப்படி ஸலவாத், எப்படி பரக்கத், கமா ஸல்லைத கமா பாரக்த அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது எவ்வாறு ஸலவாத்து சொன்னாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு நீ அபிவிருத்தி பரக்கத் செய்தாயோ அதை போன்று எனக்கும் செய் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால், ஆரம்பமாக கத்னா என்பது செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் செய்கிறாங்க. ஒரு 80 வயதை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு வஹி வருகிறது, நீங்கள் இது மாதிரி கத்னா செய்யணும் என்பதாக. காட்டில் இருக்கிறாங்க, கத்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறாங்க.
கத்னா செய்யணும் என்பதாக ஆரம்பமாக அப்பொழுதுதான் வஹி வருகிறது. உடனே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை வைத்து கத்னா செய்து கொண்டார்கள். இது அல்லாஹுக்கு ரொம்பவும் பிடித்து விட்டது. ஆரம்பமாக கத்னா செய்வது என்பது சிரமம், யாருக்குமே தெரியாது, புதிதாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதிலே சில அம்சங்கள் மறைந்திருக்கும், சிறப்புகள் இருக்கும் என்பதாக செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தான். அதே போன்று மீசையை கத்தரிப்பதும் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்து இல்லாமல் சாப்பிட மாட்டாங்களாம். அவர்களுடைய வளமை என்னவென்று சொன்னால், 1 கிலோமீட்டர் 2 மைல் தூரம் எவராது இருக்க மாட்டாங்களா, துயூஃப் இருக்க மாட்டார்களா, விருந்தாளி இருப்பார் என்பதாக பார்ப்பாங்க. விருந்தாளி வந்தால்தான் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிகமாக அவர்கள் விருந்துக்கு உதாரணம் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ் சொன்னான், இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானிதா லில்லாஹி ஹனீஃபா, நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி, அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய, சத்தியத்தை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு உம்மத்தாக, சமுதாயமாக ஆகிவிட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து சொல்கிறான். வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன், இப்படிப்பட்ட இப்ராஹிம் அவர்கள், நபி அவர்கள் ஷிர்க் வைக்கக்கூடியவர்களாக இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லுவாங்க, உதாரணம் சொல்லுவாங்க. எந்த உதாரணம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் அந்த துவா, எப்படி, வமன் அசானி இன்னக கஃபூருர் ரஹீம், எவராவது மாறு செய்தால் ரப்பே நீ மன்னித்து விடு என்பதாக துவா செய்தாங்க பாவிகளுக்கு. அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தாங்க, என்னை பின்பற்றக்கூடியவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், ஆனால் எனக்கு மாறு செய்து விட்டார்களே, அவர்கள் இதுதான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், மிகைக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டான். இந்த துவாவை ஆதாரமாக வைத்துத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். படைத்த ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத் என்பதாக துவா கேட்கிறான். என்னுடைய உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக அழுது கொண்டே நபி அவர்கள் துவா கேட்கிறான். உடனே அல்லாஹ் தஆலா பதில் அளிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி, நீங்கள் முஹம்மதிடம் செல்லுங்கள், ஏன் அழ வேண்டும் என்பதாக கேட்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஏன் நீங்க அழுகிறீங்க என்பதாக கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஏன் அழுகிறேன் என்பதாக படைத்த ரப்புக்கு தெரியும், நான் ஏன் அழுகிறேன் என்பதாக படைத்த ரப்புக்கு தெரியும். இதுதான் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறு செய்து விட்டால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக நான் கேட்கிறேன், ஆகவே நான் அழுகிறேன் என்பதாக நபி சொல்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் சொல்லி, இதற்குண்டான விடை அல்லாஹ் சொல்கிறான், மீண்டும் சொல்லுங்கள் ஜிப்ரீலே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள், உங்களுடைய சமுதாயத்தை நான் கைவிட மாட்டேன், அவருடைய பாவத்தை மன்னிப்பேன், உங்களை நான் நிம்மதியாக வைப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றான். ஜிப்ரீலே, இங்க செல்லுங்கள், உம்முடைய சமுதாயத்தை தொடர்பாக உம்மை நாம் திருப்தி அடைய செய்வோம் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீல் சொல்றாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதாக. ஆகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு மன்னிப்பை வழங்கியிருக்கிறார். நபி அவர்கள் எந்த நேரத்திலும் யா நஃப்சி தனக்காக கேட்கவில்லை, என்னுடைய உம்மத், என்னுடைய சமுதாயம் என்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து கொண்டான். ஆகவே அவர்களுக்கு அந்த மன்னிக்கும் தன்மையை தருகிறான். ஆகவே பெரிய பாவங்கள் இருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், சிறு பாவங்கள் செய்தால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது நபி அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொடுத்த ஒரு அற்புதம், ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஆகவே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக காமிக்கிறான். அப்படிப்பட்ட சலவாத்தை நபி அவர்கள் ஓத சொன்னாங்க. நாமும் இந்த சலவாத்தை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத் என்ற சலவாத்தை நாமும் ஓத வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான இபாதத்தையும் ஏற்றுக்கொள்வானாக.
அனைவருடைய பாவத்தை மன்னித்து சுவனத்தை தந்து அருள் புரிவானாக. வாயில் தவறல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.